அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு பிஸ்கட் தான் பார்க்க போகிறோம். மைதா இல்லாமல், அவன் இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு பிஸ்கட்டுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதை நீங்கள் ஒரு மாதம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணலாம். ரொம்பவே கிறிஸ்பாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது நீங்களே பாருங்கள். உள்ள வரைக்கும் நல்லாவே கிறிஸ்பாக இருக்குது. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு பாருங்கள், மெஷரிங் கப்பில் தலை தட்டு தான் அளந்திருக்கேன். இந்த மாதிரி அளந்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு பொடியான ரவை எடுத்துக்கோங்க. குண்டான ரவை இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். இது ஒன்றும் இல்லை, காஞ்ச தேங்காய் தான். இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருக்கும் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஈரப்பதம் போகிற அளவுக்கு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். இப்போ நம்ம சேர்த்துருந்த பொருட்கள் எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே கலந்து விட்டுட்டோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கலந்து வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் எண்ணெய் சேர்க்கலாமான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக நெய் தான் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிஸ்கட் நல்லா கிறிஸ்பாகவே கிடைக்கும். ரொம்ப நாள் வரைக்கும் ஸ்டோரும் பண்ண முடியும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். உருக்கி தான் சேர்க்கணும், அப்படியே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி உருக்கினதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். வாசனை இல்லாத எண்ணெய் சேர்க்கலாமா அப்படிலாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது, நெய் தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த நெய் எல்லா மாவுலையும் இருக்க மாதிரி நல்லா கலந்துட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நெய் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக இது மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா கொலக்கட்டை மாதிரி அப்படியே ஷேப் இருக்கணும், உடையக்கூடாது. உடஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நெய் பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் சேர்த்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போது ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதுக்கு 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைனா ஏதோ ஒரு கிளாஸ் செட் பண்ணிக்கோங்க, அதிலே எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பாலில் சர்க்கரை கரைஞ்சிடக்கூடாது. சர்க்கரை ரொம்பவும் கரைஞ்சிடக்கூடாது, அதே மாதிரி கரையாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் இருக்கணும். இங்கே பாருங்கள். இப்போது இந்த பால் இந்த மாவில் சேர்த்து நம்ம பிசைய போகிறோம். இங்கே பாருங்கள், சர்க்கரை அப்படியே தான் இருக்குது, நான் அப்படியே தான் சேர்க்குறேன். சர்க்கரை இப்படியே சேர்க்கறதுனால தான் நமக்கு கிறிஸ்பாக இருக்கும் ரொம்ப நாள் வரைக்கும். அதே மாதிரி நீங்கள் கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்து நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா எண்ணெயோட சூட்டில் பார்த்திங்கன்னா சர்க்கரை சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும். எண்ணெயோட கலரும் சேஞ்ச் ஆயிரும். சீக்கிரமாக கலர் வந்ததுனால நம்ம சீக்கிரமாகவே எடுத்துருவோம். உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்ப் இருக்காது. அதனால தான் நம்ம இப்படியே இப்படியே சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஒருவேளை இந்த பால் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக பால் தெளித்து மட்டும் நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவு எப்படி இருக்கணும்னா ரொம்ப கெட்டியாக இருக்கணும், ரொம்ப சாஃப்டாலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் சேர்ந்து வந்தால் மட்டும் போதும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கணும், அப்போ தான் பிஸ்கட்டும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பிஸ்கட் கிடைக்கும். வீட்டில் இருக்க பொருட்கள் தான், ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் நல்ல பர்ஃபெக்டான ஒரு பிஸ்கட் நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஹார்டாக இருக்குது அப்படின்னு. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். திரட்டும் போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரிசல் விழுகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், அமுக்கும் போதே பாருங்கள் உங்களுக்கு விரிசல் விழுக ஆரம்பிக்குது. நம்ம திரட்டும் போதும் விரிசல் விழுக தான் செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் ஒன்று சேர சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரட்டிக்கோங்க. திரட்டும் போது ரொம்ப மெலிசாக திரட்டணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் குண்டாகவே திரட்டிக்கோங்க. எந்த அளவு இருக்கணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது தடிமனாகவே திரட்டிக்கோங்க, ரொம்பலாம் மெலிசாக திரட்டணும்னு அவசியம் இல்லை. திரட்டிட்டேன். சைடெலாம் விரிசல் வந்திருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் சேர்த்து வச்சு தான் நான் திரட்டி வச்சுருக்கேன். இது நான் ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். அதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா குக்கி கட்டரை வச்சு தான் கட் பண்ண போகிறேன். நான் தடிமனாக தான் திரட்டி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இந்த கட்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை டப்பாவோட மூடி எடுத்துக்கோங்க, அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கூட கட் பண்ணி டேரெக்டாக எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நான் தடிமனாக வச்சுருக்கேன்றதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் மெலிசாக திரட்டிட்டீங்க அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது ஷேப் வராது, உடஞ்சி போயிடும்.
பாருங்கள் நான் எவ்வளோ தடிமனாக வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள். இந்த அளவுக்கு கண்டிப்பாக தடிமன் வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது உடையாமல் வரும் நமக்கு. இப்போது பொரிக்கிறதுக்கு நான் பேன் எடுத்திருக்கேன். பேனே எடுத்துக்கோங்க. நீங்கள் கடாய் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று வரதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அப்போது உடஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெயும் கம்மியாகவும் யூஸ் பண்ண முடியும். கடாய்னா ஜாஸ்தி எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு குண்டாக நம்ம வச்சாலுமே என்ன ஆகும் அப்படின்னா எண்ணெயில் போட்டு ரொம்ப சாஃப்டாகிடும். திருப்பி போடும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கவனமாக தான் திருப்பி போடுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் மெலிசாக வச்சுருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உடஞ்சி போயிடும். இதை வந்து நீங்கள் சிம்மில் வச்சு தான் நீங்கள் பொரிக்கணும். நீங்கள் ஃபுல்லில் வச்சு நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா மேலே வந்து நல்லா கிறிஸ்பான மாதிரி நல்லா கலர் வந்துடும். நீங்கள் உடனே எடுக்கிற மாதிரி ஆயிடும். அப்போ உள்ளே வந்து வேகவே வேகாது. ஏன்னா நம்ம சக்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா, அது சீக்கிரமாகவே உங்களுக்கு கலர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃபுல்லில் வச்சிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிம்லேயே வச்சு போகிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பாகும். நீங்கள் 1 மாதம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போவும் பாருங்கள் சாஃப்டாக தான் இருக்கும். இது பொரிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் சிம்மில் வச்சு பொரிக்கிறனால. இப்போ எண்ணெயில் இது எடுக்கிறேன் இல்லையா, இப்போ கூட பார்த்திங்கன்னா அது சாஃப்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் இது வந்து நல்லாவே கிறிஸ்பாகும். இப்படி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்தது பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்படியே சிம்லேயே வச்சு எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க. பால் சேர்த்துருக்கோமே கெட்டு போகலாம்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக கெட்டு போகாது. நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 1 மாதம் வரைக்கும் கூட கண்டிப்பாக அதை ஸ்டோர் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் உடச்சும் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். உள்ள வரைக்குமே நல்லாவே கிறிஸ்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.